கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாச்சுங்க. ஓவன் இல்லாமல் முட்டை சேர்க்காம வீட்லேயே ஈஸியாக கேக் செய்யலாம். ஃபஸ்ட்டு குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடியோட கேஸ் கட்டும் விசிறி எடுத்து மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கேக் பேனில் எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவு தூவி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 3/4 கப்பு நாட்டு சக்கரை, 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. வேறு ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு சலிச்சு எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கட்டியாக இருந்தால் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப்பு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு 2 ஏலக்காய் உள்ள விதையை நல்லா நுணுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேனில் ஊற்றி மாவு சேர்த்துக்கோங்க. குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுடுங்க. மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சதும் மேலே பாதாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பரான கேக் ரெடி.